ப்ளவுஸில் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கா? கழுத்து ஏன் அகலமாயிருது, பேக் கழுத்து ஏன் அகலமாயிருது, ஷோல்டர் ஏன் ஃப்ரண்ட்டு வந்துட்டு இறங்கி வந்துடுது, இல்லைன்னா கழுத்து ஒன்று ஏற்றி வந்துடுது அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு தெரியணுமா? கரெக்டான வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஆம்கோல் சுற்றளவில் வந்து உங்களுக்கு சுருக்க விழுகுதா, கையில் வந்து சுருக்க விழுகுதா, பேக்கில் வந்து உங்களுக்கு ஆம்கோல் இதில் வந்துட்டு சுருக்க விழுகுதா, தூக்கிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான மெயின் ரீசன் என்ன, எதனால் அப்படி வருதுங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுடைய பாடி மெஷர்மெண்ட்டை வந்து பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த ப்ராப்ளத்துக்கெலாம் நீங்கள் சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்க முடியும். இதுக்கான ஃபஸ்ட்டு சொல்யூஷன் வந்து நான் சொல்லிடுறேன். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த அளவுகள் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரண்ட்டு ஷோல்டரும் பேக்கு ஷோல்டரும் வந்து ஒரே மாதிரி இருக்கா, இல்லை டிஃப்ரெண்ட் இருக்கா, எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஃப்ரண்ட்டு ஷோல்டரும் பேக் ஷோல்டரும் எப்படி வந்துட்டு மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த எட்ஜிலேருந்து வச்சு நீங்கள் இந்த எட்ஜ் வரைக்கும் வந்துட்டு ஃப்ரண்ட்டு ஷோல்டரும் இதே மாதிரி பேக்லேயும் இதே மாதிரி இதே அளவு வச்சு பேக்லேயும் வந்துட்டு டேப்பில் வச்சு மெஷர் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கரெக்டான நெக்கோட வித்தும் அதுக்கப்புறம் ஷோல்டரோட வித்தும் என்னங்கிறத நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.